ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. திருவாளர் வெள்ளையன் அவர்களுக்கு இப்போ நம்ம பொன்னாடை பொருத்தி கௌரவிக்க போறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்புங்க பார்ப்போம். அதாவது ஐயாவுடைய தலைப்பு மனித உடலும் ஜோதிடமும் அப்படின்ற தலைப்புல ஒவ்வொரு எந்த ஒரு ஜாதகத்துல ஏதாவது உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்டதெல்லாம் குறைபாடுகள் இருந்தாலும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அது சம்பந்தமா அற்புதமான உரை நிகழ்த்துகிறார். ஐயா அவர்களை பேச அன்போடு அழைக்கின்றேன். பேசுங்க. மதிப்பிற்குரிய ஜோதிட செம்பல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே 20வது ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசக்கூடிய தலைப்பு மனித உடலும் ஜோதிட பலன்களும். நமது பாரம்பரிய கலை, இந்த ஜோதிட கலையானது ஒரு மனிதனுடைய உடலை 12 பாகங்களாக பிரித்து 12 ராசிகளுக்கும் அதை பங்கிட்டு கொடுத்துள்ளார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதன்படி ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய உடலில் எந்த பாகத்தில் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், துல்லியமா கண்டுபிடிக்கலாம். அதே போல ஜாதகம் இல்லாம ஒரு மனிதனுடைய உடலை வைத்து அந்த உடலில் உள்ள உறுப்புகள் சிறப்பா இருக்குதா அல்லது பழுதாகி இருக்குதா, பாதிக்கப்பட்டு இருக்குதா, அதை வச்சு பலன் சொல்லணும். பலன் சொன்னா மிக துல்லியமாக வரும். இப்போ அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச இருக்கிறேன். இப்போ முதல்ல எடுத்துட்டீங்கன்னா நம்ம கால புருஷ தத்துவப்படி உடல் பாகங்களை எடுக்கலாம். இது ஒரு விதம். அடுத்தது லக்னம் இருக்கு, ஜாதகத்துல லக்னம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதன்படியும் நாம ஒரு ஜாதகருடைய உடல் பாகத்தை நம்ம எடுக்கலாம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி மேஷம் என்பது தலைப்பகுதியை கொடுக்கலாம். அதே போல ஜாதகத்தில் லக்னம் என்பது தலைப்பகுதியை குறிக்கும். இந்த 2 விதத்திலையும் நீங்க பலன் எடுத்தீங்கன்னா தான் பலன் துல்லியமாக வரும். ஏதாவது ஒரு விதத்தை விட்டுட்டு இன்னொரு விதத்துல நீங்க போட்டீங்கன்னா பலன் மாறும். அதுக்கும் சூட்சும விதின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கெல்லாம் வகுப்பு போட்டாதான் நீங்க அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ முதல்ல ஒரு மனிதனுடைய உடலை வைத்து அவருக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான பாதிப்புகளையோ அல்லது குறைகளையோ இதை வைத்து அவர்களுக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். முதல்ல தலைபாகத்தை எடுப்போம். ஒரு மனிதனுடைய உடலில் தலை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தலையில் அடிபடுதல், மூளை சார்ந்த பிரச்சனைகள் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னா அவரால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது. நிர்வாக திறமை இருக்காது, ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி குறைவாக இருக்கும். ரெண்டாவது, இவருக்கு இன்னொரு ஆள் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வார். தன்னிச்சையாக சுயமாக முடிவெடுத்து அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. ரெண்டாவது, இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே எதிரி அடிக்கும். அப்படி யாராவது இருக்கிறீங்களா சொல்லுங்க. தலையில அடிபட்டோ தலை சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி எனக்கு தலைவலி இருக்குதுங்க, என்னால சுயமா சிந்திச்சு எதையும் செய்ய முடியல அப்படிங்கிறது தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது 2ஆம் இடம். ஜாதகத்துல 2ஆம் இடம், மனித உடலில் 2ஆம் இடம் பாத்தீங்கன்னா முகம், கண் பகுதி, வாய்ப்பகுதி. இது ஜாதகத்துல 2ஆம் இடத்துக்கு சொல்லும். அப்போ அந்த கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது, முகம் சார்ந்த பாதிப்பு இருக்குது, வாய் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவருக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பை தராது. ரெண்டாவது, வருமானத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்களை அனுபவிப்பார். ரெண்டாவது, இவருடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது சமுதாயத்தில். இப்போ 2ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு உடல் ரீதியா பார்த்தோம்னா முகம் சார்ந்த பகுதி தான், கண் சார்ந்த பகுதி. இப்போ நீங்க கூட ஒரு ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, வடநாட்டுல கும்பமேளாவில்
ஒரு பெண் சோசியல் மீடியா வந்துட்டு இருக்கு. அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா அவங்களுடைய முக அழகு கண்ணழகு எங்கேயோ இருந்தவங்களா எங்கேயோ கொண்டாந்து விட்டுச்சுப்போம். அந்த 2ஆம் இடம்ன்றது முகம் லட்சணம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க லட்சணம் முக லட்சணம் வேணும். அந்த மாதிரி அந்த லட்சணம் இருந்தாதான் பல லட்சங்களை பார்க்கலாம். எனக்கு பேர்லாம் தெரியாது, நான் பார்த்திருக்கேன் அவ்வளவுதான். ஆமா, அவங்களுடைய பாரம்பரிய தொழில அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இது யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சோசியல் மீடியா வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சு, ஹீரோயினி சினிமா நடிகை பல லட்சங்களை இப்ப அந்த முக வசீகரம் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்காக நான் போய் மேக்கப் பண்ணிக்கிறேன், பவுடர் அடிச்சுன்னா அது நிரந்தரம் இல்லை, இயற்கையாகவே வர வேண்டும். இது 2ஆம் இடம். ஐயா ஒருவருக்கு கண் பிரச்சனையோ முகம் சார்ந்த பிரச்சனையோ வாய் பல் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா பண விஷயத்துல எச்சரிக்கையாருங்க, குடும்ப விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க. குடும்ப பிரச்சனை ஆயிடும், குடும்ப பிரிவினை ஆயிடும், பணம் கையை விட்டு போயிடும், வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் பொன் பொருள் பணம் காணாம போயிடும். இது போன்ற அமைப்பெல்லாம் நம்ம முகத்தை வச்சு சொல்லிடலாம். அடுத்தது கை தோள்பட்ட கழுத்து தொண்டை பகுதி சுவாச குழாய். ஒரு மனிதனுக்கு இதுல ஏதேனும் ஒரு இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னா சகோதர தோஷம். ஜாமீன் போடக்கூடாது, கூட்டு தொழில் செய்யக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கை போயிடும். கையில் அடிபட்டுருங்க, எலும்பு உடஞ்சிருங்க, சகோதர தோஷத்தை உண்டு பண்ணும். சகோதரன் இல்லாமல் போக முடியாது, சகோதரன் இருந்தால் சகோதரன் தான் உனக்கு எதிரி. அதாவது நீங்க ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது. கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா, கை எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கூட்டு தொழில் ஆகாது. அதாவது திருமண வாழ்க்கையில இதுவும் சிக்கல்களை கொடுக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில இதுவும் சிக்கல்களை கொடுக்கும். இது கை தோள்பட்ட கழுத்து சுவாச குழாய் தொண்டை பகுதி, இதுல ஏதேனும் ஒரு பாதிப்பு இருந்தால் இந்த பலன் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மார்பு பகுதி, இருதயம், நுரையீரல், கல்லீரல், இதுவும் சுவாச குழாய் வரைக்கும் போகும். இதில் ஏதேனும் பாதிப்பு இருக்குது அப்படின்னா கல்வியை தடை செய்யும், உயர்நிலை கல்வியை தடை செய்யும், தாயாருக்கு பாதிப்பை கொடுக்கும், வண்டி வாகன விபத்தை கொடுக்கும், மண்மனையில் பிரச்சனைகளை கொடுக்கும், அல்லது மண்மனையை இழந்து விடுவீர்கள். இழந்து விடுவீர்கள்னா விற்பனை செய்து விடுவீர்கள், வாகனத்தை விற்பனை செய்து விடுவீர்கள், தாயாருக்கு பாதிப்புகளை கொடுக்கும். இது போன்ற பிரச்சனை, சுவாச குழாய் பிரச்சனை இருக்குதுன்னா இது போன்ற பிரச்சனைலாம் வரும். அடுத்தது 5ஆம் இடம்ன்றது இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தொப்புளுக்கு மேல மார்புக்கு கீழே இந்த இடங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும், பூர்வீக தோஷத்தை ஏற்படுத்தும். பூர்வீகத்திலிருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க முன்னேறிடலாம். இல்லை நான் பூர்வீகத்துல தான் இருக்கிறேன்னா டெய்லி வம்பு வழக்கு பிரச்சனைகளை சந்திச்சு ஆகணும். அடுத்தது தாய் மாமன் வழி உறவுகள் பாதிக்கப்படும், பகையாகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவிகள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதைகள் அத்தனையும் தடையாகி நின்றுவிடும். ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறீங்க அப்படின்னா கூட தோல்வி சந்திப்பார்கள். இந்த மேல் வயிற்று பகுதிக்கு பக்கத்துல இந்த சைட்ல இருந்தாலும் சரி, நடு சென்றா இருந்தாலும் சரி, இங்க வர்றதுன்னா மிஞ்சி போனா அல்சர் தான் அதிகமாகும். அது போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இது போன்ற பாதிப்புகளை இந்த ஜாதகர் சந்திப்பார். அடுத்தது 6ஆம் இடம். 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் பாகத்துல அடிவயிறு பகுதி, இங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடாது, இருக்குதுன்னா உங்களுக்கு ஜாதகத்துல 6ஆம் இடம் பலமா இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் பார்த்துட்டு வந்த 5 பாகமும் சிறப்பா இருக்கணும். இந்த 6ஆம் இடம்ன்றது பலம் குறையணும். பலம் குறைஞ்சதுனாதான் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. 6ஆம் இடம் நல்ல பலமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு, ரெண்டாவது சிறுநீரகம், குடல் பகுதி, கர்ப்பப்பை. ஆமா, ஆண்களாக இருந்தால் சிறுநீரகம், பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை எடுக்கலாம், சிறுநீரகத்தை எடுக்கலாம். அப்ப இது போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா காலம் பூராவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு எதிரிகள் அதிகம், துரோகிகள் அதிகம்.
மருத்துவ செலவு காலம்புறா ஏதாவது ஒரு மருத்துவ செலவை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். ஏதாவது கடன் சுமை அதிகமாகிடும், ஒரு ஊரே பகையாகிடும், ஊரை விட்டு வெளியில வந்துடும். 6ஆம் இடம் பலமாயிடுச்சு அப்படின்னா ஊரை விட்டு வெளியில வந்துடும். இது போன்ற அமைப்பை கொடுக்கக்கூடியதான் அடிவயிறு பகுதி. அதாவது இதை தொடர்ந்து இதை ஜாயிண்ட்லயே இருக்கும் 7ஆம் இடம். 7ஆம் இடம் இதுக்கும் சொல்லலாம், நம்ம சிறுநீரகத்தை எடுக்கலாம், மர்ம உறுப்பு எடுக்கலாம். இதில் ஏதேனும் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ இருக்குது, ஒரு மனிதனுக்கு இருக்குதுன்னால் அங்கே திருமண வாழ்க்கை பாதிக்கும். மர்ம உறுப்பு, சிறுநீரகம், அடிவேறு சம்பந்தமான பிரச்சனை இருக்குதுன்னா திருமண வாழ்க்கை பாதிச்சிடும். திருமணம் லேட் ஆகும், திருமணம் நடக்காம கூட போகும், திருமணம் நடந்தால் பிரிவினையாகும். இது போன்ற பிரச்சனைகளை இந்த 7ஆம் இடத்தை வச்சு, மர்மஸ்தானத்தை வச்சு, மர்ம உறுப்பை வச்சு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது 8ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய மலப்பகுதி, மலம் கடிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா காலம் பூரா நோயோட தான் இருக்கும். எந்த ஒரு செயலையும் திறமையாக செய்து முடிக்க முடியாது. ரெண்டாவது 8ஆம் இடம்ன்றது வாழ்க்கை பூராம ஏதேனும் ஒரு பிரச்சனையோடய வாழ்ந்துட்டு இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தடை, எதுக்கு எடுத்தாலும் வம்பு வழக்கு, எதுக்கு எடுத்தாலும் மருத்துவ செலவு. அடுத்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் பலமா இருக்குது, மர்ம உறுப்புல மர்மஸ்தானத்துல பிரச்சனை இருக்குதுன்னா அறுவை சிகிச்சை கூட செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் இந்த 8ஆம் இடம். அதாவது உடல் உறுப்புகளில் இடுப்பு பகுதி. அடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்பது தொடைப்பகுதியை குறிக்கும். ஒரு மனிதனுடைய உடல் பாகத்தில் தொடைப்பகுதியை குறிக்கும். இப்ப தொடைப்பகுதியில பிரச்சனை இருக்குது அப்படின்னால் தந்தை வழி வர்க்கம் உங்களுக்கு சரி வராது, ஆன்மீகத்துல ஜெயிக்க முடியாது, உங்களுடைய குலம், உங்களுடைய பாரம்பரியம் இதெல்லாம் மறந்துட்டு தூக்கி கடாச்சிருவீங்க. இது பெண்களுக்கு புத்திர சாதனம்னு சொல்லலாம். அதுலயும் குறைபாடுகளை ஏற்படுத்தும். அடுத்து முழங்கால் பகுதி. இது ஜாதகத்துல 10ஆம் இடத்தை சொல்லும். முழங்கால பாதிப்பு இருக்கு அப்படின்னால் நிலையான தொழில் அமையாது, எந்த வேலையும் நிலையான தொழில் இருக்காது, நிலையான வருமானமும் இருக்காது. அந்த முழங்கால் மூட்டு பகுதி பாதிக்கப்பட்டிருக்குது, இல்ல அந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா நிலையான தொழில் அமையாது. தொழில் அமைஞ்சாலும் சரியான வருமானம் இருக்காது. இல்ல நான் வேலைக்கு தான் போறேன் அப்படின்னாலும் ஒரு வேலையில உங்களால நிரந்தரமா இருக்க முடியாது. இது போன்ற பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த கால் பகுதி, மூட்டு பகுதி. அடுத்தது முழங்கால் பகுதி, அதாவது மூட்டுக்கு கீழே. இது 11ஆம் இடத்தை சொல்லக்கூடிய இடம். இது லாபஸ்தானம் சொல்லுவோம் ஜாதகத்துல. அப்ப இந்த 11ஆம் இடத்துடைய காரகத்துவம் பூரா அடிபட்டுரும். நண்பர்கள், பெண்கள், தகப்பன் வழி உறவுகள், மூத்த சகோதரன், தனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றி வாய்ப்புகள், இது எல்லாமே தடைபட்டுரும். இப்போ இந்த முழங்கால அடிபட்டவங்களுக்கோ இல்ல முழங்கால பாதிப்பு இருக்கிறவங்களுக்கோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, இவருக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கும், கூட்டு தொழில் செய்யக்கூடாது. கூட பிறந்த சகோதரன் அவர் விட்டு கொஞ்சம் பிரிஞ்சுதான் இருக்கணும். இல்ல நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்னா நீங்க ஏமாந்துருவீங்க. இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த முழங்காலில் அடிபட்டவர்களுக்கோ முழங்காலில் பாதிப்பு உள்ளவர்களுக்கு. அடுத்து கீழ் பாதம், கால் பாதம்ன்றது 12ஆம் இடத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த 12ஆம் இடம் அந்த கால் பாதத்தில் அடிபட்டிருக்கு, கால் பாதத்தில் பாதிப்பு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களால் நீங்கள் இம்சைகளை அனுபவிச்சே ஆகும். நிம்மதியான உறக்கம் இருக்காது. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கண் முழிச்சு ராப்பகலா நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற ஊதியம் இருக்காது. இந்த கால் பாதத்தில் அடிபட்டவர்களுக்கு வீட்டுக்கு அருகில் உள்ளவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டினாரோட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். விரை செலவுகள், அதனால உங்களுக்கு விரை செலவுகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஷன் போவீங்க. என் இடத்துல செவுத்து வச்சுட்டான், என் இடத்துல குப்பை போடுறான், இப்படிலாம் பிரச்சனை வரும். இந்த 12ஆம் இடம்ன்றது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வந்து தீரும். இதுக்கு மனித உடலில் கால் பகுதி பாதத்தில் அடிபட்டிருக்க வேண்டும் அல்லது பாதத்தில் பாதிப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த பலன் 100% நல்லதே தீரும்.
சரிங்க, வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.